எனது அன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னி ராசிக்காரங்க மிகவும் ஆழமான அன்புக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்களோட மனசு வலிமையா இருக்க, இவங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இவங்க எளிதில் தளர மாட்டாங்க. ரகசியங்களை இவங்க பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, நீங்க என்ன முயற்சி பண்ணாலுமே எல்லாருக்கும் நல்லவர்களா வாழ முடியாது. இந்த கசப்பான உண்மைய புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கோங்க. இதெல்லாம் இயற்கை. இத நீங்க எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இத நீங்க கடந்து போறதுதான் நல்லது. என்ன கேட்டா சரிங்களா? என்னைக்கு உங்களை வாழ்க்கையில நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இத நம்ம கடந்துதான் செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட நல்லது அடையிறத, முன்னேற்றத்தை காங்கிறத நீங்க யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த வகையில இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு முக்கியமான மாற்றங்கள் வரப்போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க சில முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாம இந்த பதிவை ஆரம்பிக்க போறோம். ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த 4 மாசத்துல என்ன நடந்திருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லதை நினைங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசுறதும், உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்றதும், உங்களுக்கு கோபத்தை வர வைக்கிற மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நீங்க சந்திச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பல பிரச்சனைகள் வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது எப்படி சொல்றது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம், ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் போராடி ஒரு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மாற்றம் கிடைக்க போகுது. இப்படிதாங்க சொன்னீங்க, ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுதுன்னு, ஒரு மாற்றத்தையும் காணோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. ஆங்கில புத்தாண்டு முடிந்து 4 மாதங்கள் முடிவடைய போகுது. இப்ப தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு. நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் உங்க வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பல சோதனைகளையும் வேதனைகளையும் அலைச்சல்களையும் கடந்துதான் வந்திருக்கீங்க. அலைச்சல் அதிகமா இருந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அந்த அலைச்சல் காலகட்டத்தை கடந்து இப்ப நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சில மாற்றங்களை கொடுக்க இருக்காரு. வேலைக்கான தொழிலுக்கான மாற்றம், அதாவது ஒண்ணு நீங்க இருக்கிற ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறதுக்கான அந்த முயற்சிகளை எடுப்பீங்க. அல்லது வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறலாமா என்ற எண்ணங்கள் இந்த நேரத்துல உங்க மனசுல உதிக்கும். ஆனா இந்த வேலைக்கான எந்த மாற்றங்கள் நீங்க எடுக்கிறதுக்கு முன்பும் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 5 சனி பகவான் வந்திருக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல்நிலையில கவனத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை. இப்ப பாருங்க, வேலைக்கான மாற்றம் தொழிலுக்கான மாற்றம் இந்த காலகட்டத்துல ஏற்படுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க
எங்க இடம் பெயரணும் நினைச்சாலும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நிச்சயமா நீங்க வேறு இடத்துக்கு இடம் பெயரலாம். நிச்சயமா இந்த இடத்துல உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களே, உணவு சார்ந்து உடல் சார்ந்து எப்படி உங்களால் உங்களுடைய உடலை ஹேண்டில் பண்ண முடியும், உங்களுடைய உடல்நிலையை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன், சுவர் இருந்தால் தான் சித்திரம். நீங்கள் உடம்பை எந்த அளவுக்கு தயாராக நல்ல பிரிஸ்காக எந்தவித மன அழுத்தமும் இல்லாமல் உடம்பையும் மனசையும் மட்டும்தான் கடவுள் நமக்கு உண்மையான முதலீடாக கொடுத்துருக்காரு. இந்த உண்மை புரிஞ்சவங்க அதை வச்சு தன் எதிர்காலத்தை உருவாக்கிக்கிறாங்க. உடலும் மனமும் தான் கடவுள் கொடுத்த நம் வாழ்க்கைக்கான முதலீடு. அப்ப அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுதான் தெளிவா இருக்கணும். அதுதான் இங்க நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. ஆனா என்னன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் நலத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுதாங்க ரொம்பவும் முக்கியம். விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துக்கு பயணம் செஞ்சாலும் சரி, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னாலும் உடல் நலன் சார்ந்து உங்களுக்கான உணவுகள், அங்க பயணிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது கிடைக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறது, ஏதாவது குளிர்பானங்களை குடிக்கிறதுன்னு சொல்லி எதையோ வாங்கி குடிக்கிறது, இதெல்லாம் கவனத்துல கொள்ள வேண்டிய நேரங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது குளிர்பானங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா இளநீர் குடிங்க. இளநீர் குடிச்சிங்கன்னா உங்களோட உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது போன்று நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உடல் நலனை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம நடக்க போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது. வேலையின்றி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. நல்லதை நினைங்க, உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கனிவான வார்த்தைகளால அனைவரையும் கவரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் வசதிகள் அதிகரிக்க போகுது. மதிப்பு மரியாதையும் கூட போகுது. ஆனா வீண் செலவுகள் உண்டாகும். மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வரவேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய திறமையா நீங்க செயல்படுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது. எதிலும் அவசரப்படாம இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை பெற போறீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகிறது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படும். கவனம் தேவைங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவங்களுக்கு எதையும் புரிய வைக்கிறது நல்லது. அவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபடுவீங்க. பெண்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க. கலை துறையினர்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்க கைவிடுறது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமா முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்துல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுக்காரங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம
நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரிய தடை காணாம போக போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.